வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். என்னங்க, இப்போ தான் மண்டே வந்தது, அது கூட ஃப்ரைடே வந்துருச்சு. சாட்டர்டே நாளைக்கு அப்பாடா ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ்டாக ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டொமேட்டோ பப்பு செஞ்சுக்கோங்க. டொமேட்டோ பப்பு இது ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும், மத்தியானம் ரைஸ்க்கும் செம்மையாக இருக்கும், நைட்டு சப்பாத்தியோ பூரியோ இல்லை தோசையோ எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஒரே ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லையா, ஒரு ஊறுகாய் வச்சுட்டு இந்த டொமேட்டோ பப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப 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 ஈஸி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் நான் இன்றைக்கி 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு அந்த மசூர் தால் சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலர் பருப்பு, இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் ரெண்டும் சேர்த்து ஒரு 150 கிராம் இருக்கும். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, இந்த பருப்பு நீங்கள் திக்காகவும் செய்யலாம், இப்போ நான் செஞ்சுருக்க மாதிரி மீடியமாகவும் செய்யலாம். ஒரு 3 கப்பு, அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பருப்பு ஊறட்டும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், 4 பழமான தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளினால 4 போட்டிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா. ஸோ இதில் தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், அது போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம எப்பயும் பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அது எண்ணெய் பருப்பு ரொம்ப பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ணெய் ஊற்றுவாங்க. அதையும் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. மிதமான தீயில் 2-3 விசில் விட போகிறோம். சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் தான், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் பக்கத்தில் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிட்டேன். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. சால்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்ல ஒரு கரண்டியோ இல்லை ஒரு மத்து, பருப்பு கடையிற அந்த மத்து வச்சு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஒரு 2-3 தடவை இப்படி கடைஞ்சி விட்டிங்கனாலே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அடுத்தது இது அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு போடுற தாளிப்பு தான் இந்த தாலில் ஸ்பெஷலே. இது அப்படியே சிம்மரில் பருப்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 பல் பூண்டு பொடியாக நறுக்கிங்க, 1 இன்ச்சு இஞ்சியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அந்த பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இந்த பூண்டு இஞ்சி அதுவும் கொஞ்சம் நல்லா அப்படியே பொரிஞ்சு அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அப்புறமா காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அதுவும் பொரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பருப்பு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும்னா நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலே போட்டுருங்க. இல்லை அவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுங்க, அது உங்கள் விருப்பம். அதை எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ பக்கத்தில் அப்படியே கொதிச்சிட்ருக்க அந்த பருப்பில் தாளிப்பை தூக்கி அப்படியே கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. சில பேருக்கு அந்த பச்சை மிளகாயோட காரம் பிடிக்கும், அதனால் அவங்க பச்சை மிளகா, நான் இப்போ 4 போட்டேன்ல, அவங்க 8 கூட போடுவாங்க அந்த பச்சை மிளகா காரத்துக்காக. ஸோ அந்த பச்சை மிளகாவோட காரம் உங்களுக்கு வேணுமா இல்லை இந்த மிளகாய் தூளோட காரம் வேணுமா அப்படிங்கிறது உங்கள் விருப்பம், சாய்ஸ். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த தாளிப்போடு சேர்ந்து இந்த பருப்பு நல்லா அப்படி கொதிக்கட்டும். கொதிக்க அப்படி ஒரு மணமாக இருக்கும். நல்லா தாராளமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி உள்ளே போட்டு கலந்து விட்டுருங்க. பத்து நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்களேன். அவ்வளோதான், இறக்கிடலாம். ஸோ நெய் பிடிக்கிறவங்க நெய் போட்டுக்கோங்க. இது அப்படியே சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும்.
நீங்கள் நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார் எல்லாம் விட இது இன்னும் நல்லா தாராளமாக ஊற்றி ஊற்றி சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப 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 ஈஸி. அவ்வளோதான். நான் இன்றைக்கி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் சப்பாத்தி கூடயும் இதில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.